ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. நியூ ஸ்மார்ட் கார்டு, அதாவது புதிய குடும்ப அட்டைக்கு யார் யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 வருட ஆட்சி காலத்துல அரசு பதவியேற்றதுல இருந்து முதல் 2 வருஷத்துல 15 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கியிருக்காங்க. ஆனா கடந்த வருஷம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதுனால புதுசா யார் யார் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சீங்களோ அவங்க யாருக்குமே குடும்ப அட்டை வழங்கப்படல. கடந்த 7-8 மாசமாவே யாருக்குமே குடும்ப அட்டைகள் புதுசா வழங்கப்படல. இந்த ஒரு நிலைமையில உங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு வழங்குவதற்கான பணிகள் நடைபெறுது. அதுபோக இன்னும் ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 7-8 மாசமா யாருக்குமே குடும்ப அட்டை வரல அப்படின்னு சொல்ல முடியாது. சமீபத்துல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதுபோக சென்னை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 27,577 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா வெள்ள நிவாரண நிதி வழங்குவதற்காக அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு இமீடியட்டா வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வெள்ளத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வரைக்கும் கார்டு வரல. உங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் புதிய ரேஷன் கார்டு வந்துடும். எப்படி சொல்றேன் அப்படின்னா 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்குவதற்கான வேலைகள் தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அரசு சார்பில். அதில் உங்களோட ரேஷன் அட்டையோட நம்பர் இருக்கும். அதுபோக ரேஷன் அட்டைக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜ் கடந்த 3 நாட்களாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் கார்டுக்கு அப்ளை பண்ணி வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கும் அந்த மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் உங்கள் ரேஷன் கடை பணியாளர்கிட்ட அந்த காப்பியை காட்டி கை விரல் ரேகை சரிபார்ப்பு பண்ணணும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் தான். உங்களோட நியாய விலை கடையில் கைரேகை பதிவு செஞ்சுக்கணும். அப்படி பதிவு செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்களை அந்த கடையில் வாங்கிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்பு. முதல்ல உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமான ஒரு மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க இப்பவே உங்களோட மொபைல்ல. இப்ப சமீபத்துல ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை ரேஷன் கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த கடை பணியாளரிடம் தெரிவிச்சு உங்க கைரேகை பதிவை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா எப்பவும் போல பொருட்களை ரேஷன் கடையில வாங்கிக்கலாம். உங்களுக்கான புதிய குடும்ப அட்டை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு அரசு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க கொரியர் மூலமா. ஒரிஜினல் கார்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கேயே போய் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாலுகா ஆஃபீஸ் மூலமாக உங்களோட ஒரிஜினல் கார்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு உங்களுக்கு தபால் மூலமாக வீட்டுக்கே வந்துடும். கிட்டத்தட்ட 1 வருஷமா புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. உங்களுக்கு இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டு வந்திருக்காது. ஆனால் ரேஷன் கார்டுக்கான மெசேஜ் உங்களுக்கு வந்திருந்தா போதும். அதை வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் கைரேகை பதிவு எல்லாமே செஞ்சுட்டு எப்பவும் போல பொருட்களை நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1 வருஷமா பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு ஏகப்பட்ட சலுகைகள் அரசு சார்பில் வழங்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறது மெயினாக இருந்துச்சு. இனிமேல் இந்த ரேஷன் கார்டை நீங்களும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கார்டு இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு வந்துடும். மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வராதவங்க வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 45,000 கார்டு வரப்போகுது. அதில் உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.